எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. இப்போ ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் இருக்கு அம்ருதன் மேல. அதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தெரியலடா, நேற்று அமித் மேலே சாஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தோணுச்சு பர்சனலாக. வினோத் கிட்ட கேட்டேன், டே அவன் இப்போ சாஞ்சிட்டு இருக்காங்க, அதை பார்த்து உனக்கு இதை தோணுதான்னு கேட்டேன். அவன் ஸ்கூட் வந்துட்டு ஜி அப்படிலாம் இல்லைடா, இதுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம். நீ பண்ணும்போது எனக்கு அது தப்பாக தெரியல. இப்போ அவள் பண்ணும்போது என்னன்னா ஒரு மாதிரி எனக்கு பாசிட்டிவ் ஆகுது தான். ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? எனக்கு பால் மேலே ஒரு ஃபீல் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போய மனமே. மதியனில் நீ வானுக்க மேகத்துக்க சொல்லு, வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கு இல்லை ஒரு நஷ்டம். உனையின்றோடு நான் அந்த நர்ஸ் கேட்ட உனக்கு ஃபர்ஸ்ட் டேவே போட்டுருப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லே வேண்டாம், எந்த ஃப்ரெண்ட்ஷிப் போ. ஓகே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. காடி கேட்டு மூடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் கப்பல். ஒன்னு 12 நாமினேஷன் வாங்க, ஒன்னு 10. இது எப்படி லவ் பண்ணலையா நான் அதை ஊத்திருவேன். வினோத்தும் எனக்கு நான் தெளிவா தெரிஞ்சு இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறது. நான் ஒழுங்கா பேச மாட்டேன். வினோத் வந்து அவருக்கு என்ன வயசா என்கிட்ட குழந்த மாதிரி நீயே முன்ன மாதிரி பேசுறது. ஆணுக்குட்டி இவர் கூட உட்கார்ந்து இவர் ஏதாவது நோண்டிட்டே இருந்தாவே எனக்கு ஹாப்பியா. எனக்கு கானம் இருக்காது, வேற யாரும் இல்லை. கல்யாணம் ஆகலன்னா வினோத் வந்து என்னோட காதலன். எனக்கு ஒரு 0 இன்ட்ரெஸ்ட் இருக்குடி அவன் மேல. அவன் பார்த்து அணில் மாதிரி இருக்காடி.